ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 11ஆம் தேதி, நாளை ஜூன் 12ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு 300 ரூபாய் விலை குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 13,500 ரூபாய் ஆகும். அதுவே ஒரு சவரன் 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 14,727 ரூபாய் ஆகும். ஒரு சவரன் 1,17,816 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 10 பைசா நம்மளுக்கு வீக்காக இருந்துட்டு இருக்குங்க. பெரிய அளவுக்கு நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ தொடர்ச்சியாக கண்டினியூஸாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை 300 ரூபா 400 ரூபா அப்படி விலை குறைஞ்சிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று இரவு பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் தாங்க இருக்குது. இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆகுமா இல்லை நாளைக்கு காலையில் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத காலையில் பார்த்துட்டு உங்களுக்கு 8 மணி வீடியோவில் தெரியப்படுத்துகிறாங்க. சடனாக விலை குறைஞ்சதற்கான காரணம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் எக்ஸெப்ட் பண்ணது தான். அதாவது ரேட் கட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கலாம், யூஎஸ் ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் காரணமாகவும் யூஎஸில் டாலருடைய மதிப்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதன் காரணமாகவும் நம்மளுக்கு சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா 4,080 அப்படிங்கிற அந்த அவுன்ஸில் நின்றுட்டுருக்குதுங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு குறைஞ்சதுன்னா 3,900 அந்தளவுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மறுபடியும் சைட்வேயாக போக ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் அந்த 4,100 ரூபாய் இல்லை 100 அவுன்ஸ்லேருந்து 4,300 அவுன்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த 4,000 கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதாவது தங்கத்தோட விலை மேலும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிகரிக்கிறதுக்கு மேலும் அதாவது 4,100 கட் பண்ணி மேலே போச்சுன்னா அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலோ இல்லை போர் பதற்றத்தின் சூழ்நிலை ஏதாவது மாறினாலோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை அப் அண்ட் டவுன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 நாளாக கண்டினியூஸாக தங்கத்தோட விலை குறைஞ்சதுங்க. ஆனால் தற்பொழுது மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வெள்ளியோட விலையும் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம்னு பார்த்தா இந்த 13,500 ரூபாய்க்கு தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா மார்க்கெட் ப்ரைஸ். இந்த விலையிலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 50 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை இதே 260 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஸோ காலையில் வரைக்கும் நம்மளுக்கு என்ன டைம் நிறையா இருக்குது. இந்த டைமில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் இருக்கலாம். காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. தற்பொழுது மார்க்கெட் ப்ரைஸ் 22 கேரட் ஒரு கிராம் 13,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது. அதுவே கடையோட ரேட் ஒரு கிராம் 13,350 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் 1க்கு 2 தான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு செய்தியை தான் சொல்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு